பாலியல் குற்றங்களுக்கு கடும் தண்டனை வழங்க வழிவகை செய்யும் சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். வினிதா, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கக்கூடிய வகையிலான சட்டங்களை கடுமையாக்குவது தொடர்பாக ஒரு சட்ட திருத்த மசோதா தமிழக சட்டப்பேரவையில கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த மசோதா ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த மசோதாவை பொறுத்தவரை இது மத்திய அரசினுடைய சட்ட திட்டங்களை மாற்ற வேண்டிய, திருத்த வேண்டிய ஒரு மசோதா. எனவே இந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் தான் ஒப்புதல் வழங்க வேண்டும். அதன் அடிப்படையில இந்த மசோதாவை ஆளுநர் மூலமாகவே குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும். எனவே இந்த மசோதாவிற்கு தற்போது ஆளுநர் இந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே இதன் காரணமாக இதற்கு முதற்கட்டமாக ஆளுநர் ஒப்புதல் வழங்கி இருப்பதாக நம்மால் எடுத்துக்கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த மசோதாவுக்கான ஒப்புதல் என்பது குடியரசுத் தலைவர் மூலமாக மட்டுமே வழங்கப்படும். ஏனென்றால் இது மத்திய அரசினுடைய சட்ட திட்டங்கள்ல திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு மசோதா. அந்த காரணமாக இந்த மசோதாவை தற்போது ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்திருப்பதாக ஆளுநர் மாளிகையிலிருந்து தகவலாக கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த மசோதாவை பொறுத்தவரை சிறுமிகளை பாலியல் வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கினால் அவர்களுக்கு கடுமையான தண்டனையான தூக்கு தண்டனை, அதே போன்று பெண்களை பின்தொடர்ந்தால் அவர்களுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை உள்ளிட்ட பல்வேறு சட்டங்களை கடுமையாக்குவது தொடர்பாக தான் இந்த சட்ட திருத்த மசோதா தமிழக சட்டப்பேரவையில ஒருமனதாகவே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே அனைவரும் இந்த மசோதாவிற்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய நிலையில ஏகமனதாக இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு உடனடியாக ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. ஆளுநர் இந்த மசோதாவை முழுமையாக படித்துவிட்டு தற்போது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்திருக்கிறார். எனவே குடியரசுத் தலைவர் தான் இதற்கான ஒப்புதலை வழங்க வேண்டும். ஆனால் குடியரசுத் தலைவர் இதற்கு ஒப்புதல் வழங்குவதற்கு முன்பாக மத்திய அரசினுடைய சட்டத்துறை, அதே போன்று உள்துறை ஆகிய துறைகளுடன் கலந்து ஆலோசித்து இந்த சட்ட திருத்தங்கள்ல மேற்கொள்வதற்கு மத்திய அரசு வழிவகைகள் இருக்கிறதா போன்ற பல்வேறு கலந்துரையாடல்கள் இதில் இடம்பெறும். எனவே அதன் பிறகுதான் இந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் மூலமாக ஒப்புதல் வழங்கப்படும். எனவே முதற்கட்டமாக ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு இதனை அனுப்பி வைத்திருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகிறது. வினிதா, விவரங்களுக்கு நன்றி சிவா.